டிஜிட்டல் அரசு சம்பவங்களை தடுப்பது தொடர்பாக அபய் என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியை சிபிஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போது சாலமன்? நாடு முழுவதும் அதிவேகமாக பரவி வரக்கூடிய சைபர் குற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் அரசு மோசடிகள்ல இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கத்தை மத்திய புலனாய்வு அமைப்பு ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. குறிப்பாக இதற்காக இந்தியாவினோட முதல் நிகழ்நேர நோட்டீஸ் சரிபார்ப்பு அமைப்பான அபய் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான உதவி பெட்டகத்தை சிபிஐ அறிமுகப்படுத்தியிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீம் பேக் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால பொதுமக்கள் தங்களுக்கு வரக்கூடிய உண்மையான மற்றும் போலி அறிவிப்புகளை கண்டறிவதில் மிகுந்த பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்ற, குறிப்பாக டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பாதிக்கப்பட்டவர்களோட இந்த மோசடி மிகவும் கடுமையான பயத்தை உருவாக்குகிறது. முதல்ல சட்ட அமலாக்க முகமையால வழங்கப்பட்டது போல போலியான தயாரிக்கப்பட்ட நோட்டீஸ் பாதிக்கப்பட்டவருக்கு அனுப்பப்படும். அதில அவர் ஏதோ ஒரு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி பொய் வழக்கு பதியப்படும் என மிரட்டி அவர்களிடமிருந்து பொய்யான நோட்டீஸை காண்பித்து அவர்களிடம் பணம் பறிப்பில் ஈடுபடுவார்கள். இது தொடர்பான ஒரு மோசடிகளை தடுப்பதற்காக தான் இந்த செயல்கள் நடவடிக்கையை சிபிஐ மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. குறிப்பாக பொதுமக்கள் தங்களுக்கு வரக்கூடிய இந்த சிபிஐ நோட்டீஸ்களோட உண்மை தன்மையை எளிதாக கண்டறியும் அதிகாரத்தை இந்த அபய் தளம் என்று அறிமுகப்பட்டு இது மூலமாக கண்காணிக்கலாம். பொதுமக்கள் எந்த நேரத்திலும் இந்த சிபிஐயோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை கண்டறிந்து இதன் மூலமாக இது உண்மையான சிபிஐ நோட்டீஸ் தானா என்பது மூலமாக கண்டறிவதற்காக ஒரு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.